கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஆண்ட்ரூ ஃபுல்லர். இவருடைய காலம் 1754 முதல் 1815 வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. கதிரவன் தன் கண்களை அகல திறந்து கொண்டிருந்த அந்த இனிய வேளையில் இறை மனிதர்கள் 12 பேர் இணைந்து கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தனர். ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் ஒரு அழகான தரிசனம் நிறைந்த திட்டம் ஒன்றை கொடுத்தார். ஏகமனதாக அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள 1792 ஆண்டு பாப்டிஸ்ட் சொசைட்டி உருவானது. இதனை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவரே ஆண்ட்ரூ. 22 வருடங்கள் பாப்டிஸ்ட் மிஷனரி சங்கத்தின் இயக்குநராக செயல்பட்டு அதன் வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டு அதனை வளரச் செய்தார். இவர் இறையியல் பட்டம் பெற்றவர் அல்ல, ஆனால் இறையியல் ஆசிரியர்களால் முக்கியத்துவம் பெறப்பட்டு பாராட்டப்பட்டவர். இவர் எழுதிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்செய்தி என்ற புத்தகம் மிஷனரி பணிகளுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் சவாலையும் ஆர்வத்தையும் ஏற்படச் செய்வதாக அமைந்தது. வில்லியம் கேரிக்கு இது பெரிதும் துணையாக அமைந்தது. 16 வயதில் பாப்டிஸ்ட் சபையில் இணைந்த இவர் 21 வயதில் ஆயராக்கப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் போதக பணியை மிகுந்த கவனத்துடனும் தரிசனத்துடன் நிறைவேற்றி முடித்தார். உலகின் பல பாகங்களுக்கும் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்ற தரிசனமுடையவர் இவர். எனவே இவர் தன் பேச்சாலும் எழுத்தாலும் மிஷனரி தாகத்தை மக்களிடம் சுடர்விடச் செய்தார். இதனால் பல மிஷனரிகள் எழும்பி தேசத்தை அசைத்தனர். பாப்டிஸ்ட் மிஷனரி சங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட இவர் துல்லியமான முடிவுகள் எடுப்பதில் சிறந்தவர். ஆழமாக யோசித்து நிதானமாக பேசுவதில் நிபுணர். இளம் வயதில் குத்துச்சண்டை வீரராக களமிறங்கிய இவர் பின்னர் தன் உடல் பலம் அனைத்தையும் ஆண்டவர் பணிக்கு அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் சிறந்த தொண்டாற்றினார். அன்பானவர்களை, உங்கள் சொந்த பலத்தை ஆண்டவர் பணிக்கு செலவிடுகிறீர்களா? வேதாகம நண்பன் இவ்விதமாக சொல்லுகின்றார், ஆண்டவர் தரும் பலத்தை ஒருவராலும் எடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. ஆம் அன்பானவர்களே, இந்த ஆண்ட்ரூ 16 வயதில் ஊழிய பாதையிலே அடியெடுத்து வைத்தார். 21வது வயதில் ஆயராக்கப்பட்டார். அதற்கு பின்பு மிஷனரி தாகம் கொண்டு மிஷனரி பணிகளை ஊக்குவித்து மிகவும் சிறந்த முறையில் வளர்த்து அதன் மூலமாக அநேக மிஷனரிகளை அனுப்பி அநேக ஆத்தும ஆதாய பணிகளை இவர் சீரும் சிறப்புமாக செய்திருக்கின்றார். இவர்கள் 12 பேர் கூடி செபித்து இந்த காரியங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஆம், நாமும் கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் ஒருவர் இருவர் கூடி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து நாம் செயலாற்ற வேண்டும். அப்படி நாம் ஜெபித்து செயலாற்றுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற தரிசனங்களை நாம் முழுமையாக நிறைவேற்ற முடியும். இந்த நாட்களிலே அநேகர் ஜெபிக்காமல் சுயமாக முடிவுகளை எடுத்து ஊழிய பயணத்திலே தோல்விகளையும் பல இடரல்களையும் இன்னல்களையும் சந்தித்து வருகின்றார்கள். ஆரம்பித்துவிட்டு முடிக்க முடியாமல் தடுமாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அதை யாரும் எடுக்கவும் முடியாது, அதை கெடுக்கவும் முடியாது. அவர் தந்த தரிசனத்திலிருந்து நம்மை விலக்கவும் முடியாது. நாம் அந்த தரிசனத்தை முழுமையாக சென்றடைய கர்த்தர் நமக்கு துணை புரிந்து வழி நடத்துவார். ஆகவே ஊழிய காரியங்களானாலும் சரி, மற்ற எந்த ஒரு காரியங்களானாலும் சரி, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதில் வெற்றியை அடைய முடியும். இந்த ஆண்ட்ரூ இவர்கள் ஜெபித்து ஆரம்பித்த ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்திருக்கின்றார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.